ஹாய் டிஎன்பிசி ட்ரீமர்ஸ். நம்ம இன்றைக்கி 1 மினிட்ல வேலூர் கழகத்தில் உள்ள ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்கலாம். வேலூர் கழகம் எப்போது நடைபெற்றதுன்னா 1806. அந்த தேதியும் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால் ஜூலை 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, இந்த 1806 நம்மளுக்கு வேலு நாச்சியாரும் ஞாபகம் வரணும். அதுக்கடுத்து இது எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டையில் தான் இந்த புரட்சி நடந்திருக்கும். இந்த புரட்சிக்கான முக்கிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய இராணுவ வீரர்கள் இருக்காங்களா, அவங்களோட தலைப்பாகையில் மாற்றம் கொண்டு வருவாங்க, உடையிலையும் தலைப்பாகத்துலேயும். ஸோ அதோட அந்த டீட்டெயில் கதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த பன்றியோட கொழுப்பெல்லாம் போட்டு, ஸோ அந்த இதுக்கான தான் மெயினாக இவங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் நம்மளுக்கும் தான் போர் ஏற்படுது. அதாவது சிப்பாய்களுக்கும். வேலூர் கோட்டையில் தங்கி வைக்கப்பட்டிருந்த எந்த மன்னர் குடும்பம், யார், திப்பு சுல்தான் குடும்பம் தான் நம்மளுக்கு தங்கியிருந்திருப்பாங்க. ஸோ வேலூர் கழகம் எத்தனை நாளில் ஒடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஒடுக்கிட்டாங்க. ஸோ வேலூர் கழகம் நமக்கு இன்னொரு எந்த புரட்சிக்கு முன்னோடியாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 1857 சிப்பாய் கிளர்ச்சிக்கு. அது ஒரு முன்னோடியாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கடுத்து வேலூர் கழகத்தை அடக்க ஆற்காட்டிலிருந்து வந்த அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா கில்லஸ்பி. ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்னல் ராப்ட்ரோல் கில்லஸ்பி. வேலூர் கழகனால் கில்லஸ்பி தான் ஞாபகம் வரும். வேலூர் கழகம் இந்திய வளர்ச்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா 1850 சிப்பாய் கிளர்ச்சிகளின் முன்னோடி என்று இருக்கிறது. இது எல்லாமே பேசிக் கொஷின்ஸ் தான். ஸோ இந்த டாபிக் நான் வச்சு இதோட டீட்டெயில் அட்வான்ஸ் உள்ளதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 கொஷின் நம்ம யூனிட் 6ல் அட்டன் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.